இந்த வாலிப பிள்ளைகளுடைய அந்த துதி ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் பிள்ளைகள் ஜெபித்ததின்படி ஏசப்பா எங்களுடைய ஆலயத்தில் உள்ள பின்வாங்கி போன வாலிபர்கள், ஏசப்பா ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலே சிக்கி கொண்ட வாலிபர்கள், குடிப்பழக்கத்திற்கோ அல்லது ஸ்மார்ட் ஃபோன் அடிமைத்தனத்திற்கோ அல்லது ஏசப்பா ஏதோ ஒரு காரணத்தினால உம்மை விட்டு தூரமாய் போன பிள்ளைகளை நீர் மறுபடியும் கூட்டி சேர்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அதே போல் எந்த பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய பிள்ளை மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்லது என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கண்ணீரோடு ஏசப்பா அனுதினமும் உடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் நீர் இந்த நாளிலே துடைக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் வியாதியினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் பரிபூர்ண விடுதலை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. எந்த ஒரு ஆசீர்வாதமும் தடைபடாதபடிக்கு ஏற்ற வேளையிலே ஆண்டவரே அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாய் கிடைக்கும்படியான கிருபையை நீர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நேரம் முழுது நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு கொடா கொடி நன்றி சொல்லுறேன். இந்த வாலிப பெண்கள் துதி ஆராதனையில் பேசுகிறதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய பாஸ்டேட் சேர்மன் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கேட்டிகஸ் சாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்ம சிறிது நேரம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தாழ்மையின் ஜெபம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்தவங்களுக்கு மிகவும் முக்கியமான தேவையான குணம் எது அப்படின்னா தாழ்மை தான். தாழ்மை இல்லைன்னா ஆண்டவரே என்ன செய்வாராம், நமக்கு எதிர்த்து நிற்பாராம். கடவுளே ஒரு மனுஷனுக்கு எதிராக நின்னார்னா அவனுடைய வாழ்க்கை ஜீரோ தான், பிரயோஜனமே இல்லை. அப்போ நம்ம கடவுள் நம்ம பக்கம் நிற்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். பெருமை நமக்குள்ளே வர்றதுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. தாழ்மையின் ஜெபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், நம்ம கடவுள்கிட்ட ஜெபிக்கும் போது எல்லாருமே என்ன தான் செய்வோம் அப்படின்னா நம்மளை தாழ்த்தி தான் ஜெபிப்போம். கிறிஸ்தவங்கன்னு கிடையாது, யாருனாலும் அப்படி தான். கடவுள்னால நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எப்படி தாழ்த்த முடியும், நம்மளுடைய அறிவுக்கு ஏற்றார் போல் ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யறான், அவனுக்கு தெரிஞ்ச விதத்தில் கடவுள் முன்னாடி என்ன செய்வான், தாழ்த்துவான். முழங்கால் போட்டோ அல்லது கீழே விழுந்து வணங்கியோ எப்படியோ என்ன செய்கிறாங்க, பயபக்தியாக தான் கடவுளை வணங்குவாங்க. நம்ம பைபிளில் பார்க்குறோம், யோனாவுடைய காலத்தில் பார்க்குறோம் எப்படி தன்னை தாழ்த்துனாங்க. ரெட்டுடுத்தி சாம்பலை மேலே போட்டுக்குவாங்க, அப்படி என்ன செஞ்சாங்க, தன்னை தாழ்த்துனாங்க. இப்படி தான் மக்கள் கடவுளுக்கு முன்னால் தாழ்த்துறதை நம்ம பார்க்குறோம். கடவுளுக்கு முன்னாடி யாருமே என்ன செய்ய மாட்டோம், பெருமை பண்ண மாட்டோம். இதெல்லாம் சர்ஃபேஸ் லெவல் தாழ்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெளிப்படையாக தெரியக்கூடிய தாழ்மை நம்மளை மிகவும் தாழ்த்துறது. ஆனால் உண்மையான தாழ்மை அது எப்படி இருக்கும், பைபிளில் எப்படி அதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், முதலாவது மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்முடைய ஆவியில் தாழ்மை, நம்ம மனசில் தாழ்மை, வெளிப்படையாக நம்ம என்ன செய்யலாம், நம்மளை நல்லா தாழ்த்த முடியும். எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மா வருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே உட்கார்ந்தாங்கன்னா அந்த தெற்கு சைடு பார்த்தும் காலை நீட்டி உட்கார மாட்டாங்க, வடக்கு சைடு பார்த்தும் காலை நீட்டி உட்கார மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க அந்த திசையில் தேவாலயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலயம் இருக்கிற திசையை பார்த்து கூட என்ன செய்ய மாட்டாங்க, காலை நீட்ட மாட்டாங்க. பக்கத்தில் செவுர் இருக்குது, வீடுகள்லாம் இருக்குது, அதை தாண்டி தானே இருக்குது, ஆண்டவர் எல்லா இடமும் இருக்கிறாரு, அதனால் அப்படி நினைக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னால் கூட அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆலயம் இருக்கிற திசையை நோக்கி கூட என்ன செய்ய மாட்டாங்க, காலை நீட்ட மாட்டாங்க. நம்ம கூட அப்படி தான், நம்ம எல்லாருக்குமே கால் வலி முட்டு வலி எல்லாமே உண்டு. ஆனாலும் நம்ம ஆலயங்கிறனால நம்ம என்ன செய்கிறோம், வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப பயபக்தியாக தான் என்ன செஞ்சுருக்கிறோம், உட்கார்ந்துருப்போம். ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய உடையில் கூட எப்படி இருக்கணும், தாழ்மை இருக்கணுமா. இந்த தாழ்மை நம்ம ஆவியில் இருக்கணும், நம்ம மனசில் தாழ்மை இருக்கணும். அப்படி இருக்கும்போது பரலோக ராஜ்யமே அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுளே தாழ்மையுள்ளவர்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, தாழ்மை இல்லாதவர்கள் பக்கத்தில் அவர் இருக்கவே மாட்டார், எதிர்த்து நிற்பார். ரெண்டாவதா
தாழ்மை குறித்து பைபிள் நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எப்படிப்பட்ட தாழ்மை அப்படின்னா, நம்ம இப்போது வேத பாடத்தில் வாசிக்க கேட்டோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம், அதில் 3லிருந்து 5 வசனம், அதை நான் இப்போ வாசிக்கிறேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனத்தாழ்மை, ஆவியில் எளிமை, மனசில் தாழ்மை அப்படின்னா அது எப்படி இருக்குமா? மற்றவர்களை நம்மளை விட மேன்மையாக என்றது, அதுதான் தாழ்மை. ஒருவேளை ஒரு பில்கேட்ஸ் இருக்கிறாரு, அவரை நம்ம என்ன செய்வோம்? அவர் ரொம்ப மேன்மையானவராக நம்ம என்ன செய்வோம்? எண்ணி பார்ப்போம். நம்மளை விட ஒரு பெரிய பணக்காரரோ அல்லது ஒரு மினிஸ்டரோ, ஒரு உயர்ந்த ஒரு கலெக்டர் இருக்கார் அப்படின்னா நம்ம அவர் என்ன செய்வோன்னா, இவர் அவரை உயர்வாக நினைப்போம். ஆனால் ஒரு ஏழை அல்லது ஒரு குடிகாரன், அந்த ஆள் குடிச்சிட்டு தரையில் உருண்டு கிடக்கிறாரு, அவரை நம்மளை விட மேன்மை உள்ளவராக நம்மளால் நினைக்க முடியுமா? அப்படி நம்ம நினைக்கிறது தான் உண்மையான தாழ்மை அப்படின்ட்டு ஏசப்பா கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நம்ம சைட்லேருந்து பார்ப்போம், நம்ம குடிகாரனாக இல்லை, நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா கடவுள் நம்மளை அந்த சூழ்நிலையில் என்ன செஞ்சுருக்காரு? கொண்டு வந்திருக்காரு. அது அவருடைய கிருபை. அதை புரியாமல் நான் நல்லவனாக இருக்கிறேன், இவங்களாம் இவ்வளோ பாவியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் ஒரு எண்ணம் இருக்குதுன்னா அதுதான் பெருமை. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வரும், பிரச்சனை வரும். சில கணவன் பொறுப்பில்லாதவங்களாக இருப்பாங்க, ரொம்ப குடும்பத்தை கேர் பண்ணாமல் இருக்கலாம், ரொம்ப குடித்து குடும்பத்தை அழிக்கிறவராக இருக்கலாம். அப்போது மனைவி ஒருவேளை இவர் ரொம்ப கெட்டவர், இவர் ரொம்ப பாவி அப்படின்னு மனசில் நினச்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் என்னது? பெருமை. தாழ்மைனா என்ன செய்யணும்? தாழ்மை உள்ளவங்களாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க? அந்த கணவருக்காக என்ன செய்வாங்க? ஜெபிப்பாங்க. இதுதான், இந்த தாழ்மையை தான் இயேசுவாமி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அதுதான். அவர் அப்படி தான் என்ன செஞ்சார்? அவரை துப்புனவங்கள கூட அவர் என்ன செஞ்சார்? அவரை விட உயர்வாக தான் என்ன செஞ்சார்? நினச்சாரு. அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பக்கத்தில் யாரோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம உடனே அவங்களுக்காக ஜெபிக்கிறது தான் தாழ்மை அப்படின்னு சொல்லி தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. ரெண்டாவது, இந்த தாழ்மையின் ஜெபம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிளில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், நிறைய சம்பவங்கள் பார்க்கலாம். அதில் குறிப்பாக மத்தேயு 9வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம், 12 வருஷ பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ தாழ்மையின் ஜெபம் பண்ணினாங்க. எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஸ்திரீக்கு வைத்தியர்களால் கைவிடப்பட்டுட்டாங்க, சுகமே கிடைக்கல. ஏசப்பா அங்கே வாராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு அந்த ஸ்திரீ வந்தாங்க. அவங்களுடைய சரீரத்தை தொட்டாங்க, ஏசப்பாவோட வஸ்திரத்தை தொட்டாங்க, சுகம் பெற்றாங்கன்னு ஒரு சம்பவம் பார்க்குறோம். இன்னொரு சம்பவம் மத்தேயு 8வது அதிகாரம் 5லேருந்து 10 வரை சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று லூக்கா 7ஆம் அதிகாரம் 1லேருந்து 9 வரைக்கும். நூற்றுக்கு அதிபதி, இந்த நூற்றுக்கு அதிபதி பெரிய அதிகாரி. ஒருத்தனை போன்னு சொன்னால் போகிறான், வான்னு சொன்னால் வரான். அந்த அளவுக்கு பவர் அவருக்கு இருக்குது. ஆனால் அவருடைய வேலைக்காரனுக்கு சுகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சார்? ஆண்டவரை தேடி வந்தார். என்ன அர்த்தம்? தாழ்மையின் ஜெபம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரை தேடி வர்றது தான். அவருடைய ஆலயத்துக்கு தேடி வந்து ஜெபிக்கிற ஜெபம், நம்ம வீட்டில் இருந்தே ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எனக்கு ஒரு சகோதரி தெரியும், அவங்க ஆலயத்தில் ஆராதனை நடக்குதுன்னா என்ன வேலை இருந்தாலும் போட்டுட்டு ஓடி வந்துடுவாங்க. வீட்டில் சாப்பாடு பண்ணலைனாலும் சரி, வீடு எப்படி இருந்தாலும் சரி, போட்டு ஓடி வந்துடுவாங்க. வேலைக்கு போயிட்டு வருவாங்க, சேரட்டகர் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வருவாங்க, டயர்டாக வருவாங்க. ஆனாலும் நான் கூட நினைப்பேன், இவ்வளோ டயர்டாக இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வீட்டில் இருந்து கூட ப்ரேயர் பண்ணலாமே. ஆனால் அப்படி பண்ணவே மாட்டாங்க, ஓடி வந்துடுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அப்படியாவது ஆண்டவர் எனக்கு இறங்க மாட்டாரா அப்படின்னு தான் நான் ஓடி வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள ஆண்டவர் நல்லா ஆசீர்வச்சிருக்காரு. நம்ம கூட அப்படி தான். நானும் அதை நல்லா உணர்ந்திருக்கேன். இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது சில நேரங்களில்
நான் வீட்டில் வேலையில் இல்லாமல் வீட்டில் இருக்கிற நேரங்களில் கூட, ஏன்னா இங்கே சர்ச்சில் நடக்கிற தெளிவாக வீட்டில் கேட்கும். சரி, இதை கேட்டுகிட்டே வீட்டில் டின்னர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்திருக்கிறேன். ஆனால் அது என்னது, ஆண்டவரை உதாசனப்படுத்துறது. ஆலயத்தில் ஆராதனை நடக்கும்போது அவரை உதாசனப்படுத்தி நம்ம வீட்டு வேலை செஞ்சோம்னா அது பெருமை. அப்போ தாழ்மைங்கிறது ஆண்டவரை தேடி அவர் இருக்கிற இடத்துக்கு வர்றது தான். ஆண்டவரை தேடி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக என்ன உண்டு, விடுதலை உண்டு. நம்ம கானானிய ஸ்திரியை பார்க்குறோம். அவளுடைய பிள்ளைக்காக அவள் என்ன செஞ்சா, ஆண்டவர்கிட்ட எவ்வளவு கெஞ்சினா, எவ்வளோ தன்னை என்ன செஞ்சா, அவள் தாழ்த்தினா. அவளுக்கு என்ன கிடச்சிது, சுகம் கிடச்சிது. இன்னொன்று, தாழ்மையின் இந்த ஜெபம் பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜெபம் நம்ம பார்க்குறோம். உபவாச ஜெபம் பார்க்குறோம், ஸ்தோத்திர ஜெபம், நிறைய ஜெபத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் குறிப்பாக தாழ்மையின் ஜெபம் பண்ணவங்க எல்லாரும் என்னத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. இயேசு சுவாமி கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் கடைசி நேரத்தில் அவன் என்னத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். ஏன்னா தன்னை தாழ்த்தினதுனால. தாழ்மைங்கிறது அப்படிங்கிறது நம்ம ஆவியில் அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான், இவர் தான் கடவுள், இவர் தான் ரட்சிப்பை தருகிறவர் அப்படிங்கிறத புரிஞ்சன்னா, எப்போ புரிஞ்சானோ அப்போவுமே அவனுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா, ரட்சிப்பு கிடச்சிது. கானானிய ஸ்திரியும் அதே போல தான். இவரை விடவே கூடாது. ஆண்டவர் என்ன செஞ்சார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதில்லைன்னு சொன்னார். ஆனாலும் அவள் விடவே இல்லை. அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு இவர் தான் ரட்சிப்பை கொடுக்குறவர் அப்படின்னு. அவள் உணர்ந்ததுக்கப்புறம் அவர் விட்டு போகணும்னு அவள் நினைக்கவே இல்லை. ரட்சிப்பை பெற்ற பிறகு தான் என்ன செஞ்சா, அங்கேருந்து போனான். நிறைய நேரங்களில் நிறைய பெற்றோர் இப்போ உள்ள காலத்தில் ரொம்ப பிள்ளைகளை குறித்த பாரம் நிறைய பெற்றோருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, முன்னாடி காலத்தில் இப்போது நமக்கு முன்னாடி ஒரு 70 வயசு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்படின்னா, அவங்க பிறக்கும் போது எப்படி பிறந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு கூட்டு குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருந்திருப்பாங்க. அவங்க பிறக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னா வீட்டிலே பிறந்திருப்பாங்க. ஒரு நார்மல் டெலிவரியில் பிறந்திருப்பாங்க. அப்போ எல்லாரும் இருந்தாங்க, மக்கள் அமைதியாக இருந்தாங்க. இப்போ பிறக்கிற குழந்தைங்க எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னா, செயற்கையான முறையில் தான் பெரும்பாலான குழந்தைங்க பிறக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிறக்கும் போதே எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நிறைய தேசங்களில் என்ன சட்டம் இருக்குதுன்னா, ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாங்கிற சட்டம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட பாவம் நிறைஞ்ச சூழ்நிலையில தான் இப்போ உள்ள பிள்ளைங்க பிறக்கிறாங்க. இன்னொன்று, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு. எல்லாமே செயற்கையாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஆனால் நமக்கு தெரியும் இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு அது என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா அவங்க பிறக்கும் போதே அந்த சூழ்நிலையில் பிறக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, முன்னாடி பிறந்தவங்களுக்கும் இப்போ பிறந்த குழந்தைகளுக்கும் ஜெனரேஷன் கேப் ரொம்ப அதிகமாயிடுச்சு. 2 பேருக்கும் செட்டே ஆகாது. அப்போ பெரியவங்க என்ன செய்வாங்க, இவங்கள பார்க்கும்போதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப மோசம், இந்த காலத்து பிள்ளைங்க கீழ்ப்படிதல் இல்லை, இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப பாவம் செய்கிறாங்க, இந்த கண்ணோட்டத்தில் தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் பிறந்த குழந்தைங்க அவங்களுக்கு தெரியாது ஏன் பெரியவங்க நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. ஏன்னா இந்த காலத்தில் பிறந்தது அவங்களோட தப்பு கிடையாது. அதனால் என்ன செய்கிறாங்க, இப்போது இந்த உலகமே குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யுது, வழி தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, இனி பிறக்க போகிற குழந்தைகள் அதிக மனவியாதினால் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப மனவியாதிகள் பெருக ஆரம்பிக்கும். மனதில் நல்ல தாங்கக்கூடிய சக்தி இருக்காது, மனதளவில் பலவீனப்பட்ட குழந்தைகளாக தான் இருப்பாங்க. கை கால் ரொம்ப வேலை செய்யாது, மூளை மட்டும்தான் ரொம்ப வேலை செய்யும். ஸோ ரொம்ப பெரிய ஜென்ரேஷன் கேப். இப்போ இந்த பிள்ளைங்களை எப்படி பிள்ளைகளை பாதுகாப்பது பெரிய சிக்கலான விஷயமா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வழி இருக்குது. இனிமேல் வர்ற பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, பைபிள் வாசிக்கிறது மட்டும்தான். பைபிள் வாசிக்கிற பிள்ளை மட்டும்தான் என்ன செய்யும், பாதுகாக்கப்படும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பைபிள் வாசிக்க முடியுதானா, முடியலை. தமிழ் லாங்குவேஜ் அவங்களுக்கு என்ன செய்கிறதில்ல, தெரியறதில்ல. தமிழ் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஏஐ, அலெக்ஸா, ChatGPT இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். ஆனால் தமிழ் என்ன செய்யாது, புரியாது. அந்த லாங்குவேஜ் பெரியவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறனால பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய ஒரே கடமை பிள்ளைகளை பைபிள் வாசிக்க பழக்கிறது தான். எந்த பெற்றோர் பைபிள் வாசிக்க கற்றுக் கொடுக்கலையோ அவங்க அந்த பிள்ளைக்கு துரோகம் செய்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு அநியாயம் செய்கிறாங்க. எந்த பெற்றோர் பிள்ளைக்கு பைபிள் வாசிக்க கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் பிள்ளையை பாதுகாக்கிறாங்க. இப்போ படிச்சுட்டு பிள்ளைங்க
எங்கே போகிறாங்க? வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, வேறு பட்டணங்களுக்கு போகிறாங்க. அங்கே உள்ள கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்கும். அப்போது இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த கலாச்சாரத்தெல்லாம் பார்க்கும்போது பைபிளை படித்த தெரிஞ்ச பிள்ளைங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இது பைபிளில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, இது எல்லாம் பாவம் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இருக்கும். ஆனால் பைபிள் படிக்காத பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. ஓ, இதுதான் சரி போல், நம்ம ஊர்லலாம் உள்ளவங்க அந்த காலத்து ஆட்கள் போல், அவங்களுக்கு தெரியாது போல் அப்படின்னு என்ன செய்வாங்க? அதை அடாப்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பிள்ளைங்க கடவுளை மறுதளிச்சு, கடவுள்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா போய் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பைபிள் படிக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்காக பெற்றோர் என்ன செய்யணும்? தங்களை தாழ்த்தி பிள்ளைங்களை என்ன செய்யணும்? எப்படியாகிலும் பைபிளை படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். இன்னொன்று, தாழ்மையின் ஜெபம் செய்கிறனால நமக்கு கிடைக்கிற நன்மை ரட்சிப்பு. ஆனால் அந்த தாழ்மையின் ஜெபம் செய்யாமல் ஒருவேளை பெருமையான ஜெபம் நம்முடைய ஜெபம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கஷ்டம், என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். லூக்கா 18வது அதிகாரம் 10-14 வரைக்கும் உள்ள வசனம். இதில் என்ன போடப்பட்டிருக்கு? அந்த ஆயக்காரன் பரிசேயனுடைய சம்பவம் தான் இது. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம ஏசப்பா பற்றி ரொம்ப தெரிஞ்சனால நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியராக நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஒருவேளை ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க வந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு பயபக்தியோடு ஆண்டவரை வணங்குவாங்க. ஆனால் ஆண்டவரை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சனால நம்ம ரொம்ப தைரியமாக என்ன செய்வோம்? அசால்ட்டாக சில நேரங்களில் இருப்போம். அதுதான் அந்த பரிசேயன் ஆயக்காரனுடைய சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம். ஏசப்பா ஒரு ஓமையாக தான் சொல்கிறாரு, மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை ஒரு ஓமையாக தான் சொல்கிறாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு ஆயக்காரன் அவன் என்ன செய்கிறான்? ரொம்ப பாவம் செஞ்சு அவன் ஆண்டவரை விட்டு ரொம்ப பின்வாங்கி போயிருக்கான். கோயிலுக்கு வர்றதுக்கு அவனுக்கு என்ன இல்லை? பயம். ஆனால் அந்த பரிசேயன் எந்த பாவமும் செய்யலை, அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான். அதனால் அவன் நேரே எங்கே வந்துட்டான்? முன்னாடி வர தைரியமாக வந்துட்டான். வந்து அவன் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன்? நான் ஏழைகளுக்கெல்லாம் தானம் பண்ணுறேன், நான் உங்களுடைய நியாயப்பிரமாணங்களெல்லாம் நான் ஒழுங்காக பின்பற்றுறேன், நான் உமக்கு பிரியமாய் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்த ஜெபம் உண்மையான ஜெபம் தான். ஏன்னா அவன் அப்படி தான் என்ன செஞ்சான். அந்த ஆயக்காரனால் கண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க முடியல, அவன் வெளியே நிற்கிறான். இப்போ கடவுள் என்ன சொல்லிட்டாரு? இந்த பரிசேயனுக்கு ரட்சிப்பு கிடைக்கல, யாருக்கு கொடுத்துட்டாரு? ஆயக்காரன். அவர் எதனால் கொடுத்தாரு அப்படின்னா, அந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினதுனால அவனுக்கு கொடுத்தாரு. இந்த பரிசேயன் தாழ்த்தலை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த சம்பவம் போட்டிருக்கு. ஒருவேளை அந்த பரிசேயன் என்ன செஞ்சுருக்கலாம்? அந்த ஆயக்காரனை பார்த்து என்ன செஞ்சுருக்கலாம்? அவன் பயந்து வெளியே நிற்கிறான், அவனுக்கு உள்ளே வர்றதுக்கு கூட தைரியம் இல்லை. ஆனால் பரிசேயன் பொறுத்த வரைக்கும் அவன் தைரியமாக உள்ளே வரான். அவன் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, ஆயக்காரனை பார்த்து, சகோதரனே நீ என்ன செய்யாத, கவலைப்படாத, நம்ம ஏசப்பா என்ன செய்வார்? உன்னைய மன்னிச்சிருவார், நீ தைரியமாக உள்ள வா, நானும் உனக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு அந்த பரிசேயன் சொல்லியிருந்தான்னா இன்னைக்கு இந்த பரிசேயன் தான் நமக்கு எப்படி இருந்திருப்பான்? ஹீரோவாக இருந்திருப்பான். ஆனால் அந்த பரிசேயன் அப்படி செய்கிறத தவறிட்டான். இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறோம்? நம்ம கூட சில நேரங்களில் நம்மளுடைய ஜெபம் தாழ்மையான ஜெபமாக இருக்கா அல்லது பெருமையான ஜெபமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல் தனக்கானவைகளே அல்ல பிறனுக்கானவைகளை நோக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. மற்றவர்களை மேன்மையாக எண்ண வேணும். அப்போ இந்த பரிசேயன் ஆயக்காரனை எப்படி நினச்சிட்டான்? அவன் ரொம்ப பாவி நினச்சிட்டான், தன்னை மேன்மையாக நினச்சிட்டான். ஆனால் இவன் அந்த ஆயக்காரனை மேன்மை உள்ளவனாக நினச்சிருந்தான்னா அவனை கூட்டிகிட்டு வந்திருப்பான். இன்றைக்கி கூட ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, சர்ச்சுக்கு கூட வர முடியாமல் என்ன செய்வாங்க இருப்பாங்க. கெட்ட பழக்க வழக்கங்களை அடிமைப்பட்டு நம்ம அவங்கள பார்த்து நீங்கள் வராத, நீ ரொம்ப சேட்டை பண்ணுற, நீ ரொம்ப பாவம் செய்கிற, நீ வராத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது என்னது? ரொம்ப ஈஸி. அப்படி சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இல்லை, நீ கண்டிப்பாக வரணும், உனக்காக தானே ஏசப்பா மறைச்சிருக்காரு, நீ பின்வாங்கி போகக்கூடாது, நீ எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நீ கவலைப்படாத, நீ ஆலயத்துக்கு வந்துட்டினா ஆண்டவர் உன்னை கழுவி பரிசுத்தமாக்கிடுவார் அப்படின்னு சொல்கிறவங்களா நம்ம இருந்தோன்னா மட்டும்தான் நம்ம தாழ்மை உள்ளவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீ வராத அப்படின்னு நம்ம சொல்கிறவங்களா இருந்தோம் அப்படின்னா நாம் எப்படி உள்ளவங்களாக இருக்கிறோம்? நம்மகிட்ட தாழ்மை இல்லை, நம்ம பெருமை உள்ளவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். இன்னொரு சம்பவம் யோவான் 12வது அதிகாரம் 1-8, மார்க்கு 14வது அதிகாரம் 1-9 ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, சீமோன்கிற ஒரு குஷ்டரோக வியாதி உள்ள ஒரு மனுஷன், அவனை ஏசப்பா சுகமாக்குறாரு. அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். அந்த குஷ்டரோகத்தை சுகமாக்குறாரு.
அவன் என்ன பண்ணுறான் ஒரு நாள் அப்படின்னா ஏசப்பாவுக்கு அவனுடைய வீட்டில் விருந்து பண்ணுறான். அப்போ இந்த இவன் வந்து உண்மையிலே என்ன செய்கிறான், ஏசப்பா அவனுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு நன்றி செல்றதற்காக ஆண்டவருக்கு அவனுடைய வீட்டில் என்ன செய்கிறான், விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கான். அவனுடைய நண்பர்களெல்லாம் கூப்பிட்ருக்கான். ஏசப்பாவும் போய் அவனோட விருந்தில் உட்காந்துருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு பெண் வரா. அந்த பெண் யார் அப்படின்னா அவளை பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போது இந்த சீமோன் வந்து நல்லவனாக இருக்கிறான். ஆனால் ஏசப்பாவை பார்க்க வந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கிறா, பாவியான ஸ்திரீ. நல்லா யோசிச்சு பாருங்க, இவனும் ஆண்டவருக்காக ஏதோ செய்கிறான். அந்த பாவியான ஸ்திரீ வந்து என்ன செஞ்சா தெரியுமா, இந்த சீமோன் விருந்து பண்ணுறான். பாவியான ஸ்திரீ என்ன செஞ்சா அப்படின்னா ஒரு விலையுயர்ந்த தைல குப்பி கொண்டு வந்து அதை உடைச்சி ஆண்டோடைய தலையில் அப்படியே என்ன செஞ்சா ஊற்றுறா. அது மட்டும் இல்லாமல் அவள் அழுகிறா. அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வருது, வார்த்தை வரல, அழுகிறா. அப்படியே அவள் கண்ணீர்னால ஆண்டோடைய பாதங்களெல்லாம் நினச்சிட்டு அந்த கண்ணீரை அவளுடைய தலைமுடியை வச்சு என்ன செய்கிறா, துடைக்கிறா. இவ பண்ணது என்னது தாழ்மையின் ஜெபம். வார்த்தையால் பண்ணுறது மட்டும் ஜெபம் இல்லை, சைலண்ட்டாக பண்ணுறதும் என்னது தான் ஜெபந்தான். அவள் பண்ணதும் என்னது தான் ஜெபம், தாழ்மையின் ஜெபம். அப்போது ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார், அந்த நேரத்தில் இதை பார்த்துட்டு ஒரு யோவான் 12 போடப்பட்டிருக்கு, யூதாஸ் காரியோத்து சொன்னான் அவகிட்ட, நீ இந்த தைலத்தை விற்று இப்படி வேஸ்ட் பண்ணுறியே, இதை விற்று என்ன செய்யலாம், 300 பணத்துக்கு விற்று நீ ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னப்பட்டதாக போட்டிருக்கு. மார்க்கில் அங்கே இருந்த சிலர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ பாருங்களேன், அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, நீ இந்த தைலத்தை வேஸ்ட் ஆக்காத, இதை விற்று என்ன செய்யலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம். நம்மளாக இருந்தால் யார் சொல்லது சரின்னு நினைப்போம்? அந்த மக்கள் சொன்னது சரின்னு நினைப்போமா, அந்த பெண் செஞ்சது சரின்னு நினைப்போமா? யோசிச்சு பாருங்க. அந்த பெண் ஒன்றுமே பேசலை, தைலத்தை அப்படியே ஆண்டோடைய உச்சில் அப்படியே ஊற்றிட்டா. இந்த மக்கள் சொல்கிறாங்க, இப்படி வேஸ்ட் பண்ணாத, இதை விற்று ஏழைகளுக்கு கொடு. நல்ல ஐடியா தானே. அவள் ஒரு சின்ன ஊழியம் செய்கிறா. ஏசப்பா சொன்னார் அவளை பார்த்து, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். சின்ன ஊழியம், நம்மளால் முடிஞ்ச ஊழியம், நம்ம தகுதிக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த ஊழியத்தை செய்யும்போது ஆண்டவர் நம்மளையும் பார்த்து என்ன சொல்வார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இவள் தன்னை தாழ்த்தினா. ஆனால் அவங்கள பார்த்து என்ன தெரியுமா சொன்னார், தரித்திரர் எப்போதும் உங்கள் கூட இருக்காங்க, ஆனால் நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன். ஆண்டவர் யார் கூட தான் இருந்தார், அந்த பாவியான ஸ்திரீ கூட இருந்தார். ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்கள் கூட தான் இருக்கிறாரு. பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எப்போவுமே எதிர்த்து இருக்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம், ஊழியம் செய்கிறவங்களெல்லாம் பார்த்து ஈஸியாக குறை சொல்லுவாங்க. ஈஸியாக என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பாவம் செய்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க, அப்படி சொல்கிறது ரொம்ப ஈஸி. அப்படி செய்யலாமே இப்படி செய்யலாமே, இவ்வளோ ரூபாயை அப்படி பண்ணலாம், அப்படிலாம் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம கிட்ட தாழ்மை இருந்துச்சுன்னா நம்ம அப்படி ஊழியக்காரங்களை குறை சொல்ல மாட்டோம். நம்ம என்ன தெரியுமா செய்வோம், உடனே அவங்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு ஊழியக்காரங்க, ஆண்டவரே இந்த ஊழியக்காரங்க விழுந்து போயிடக்கூடாது, இந்த ஊழியக்காரங்க உண்மையாக ஊழியம் செய்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அப்படி நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட தாழ்மை இருக்குது. நம்ம குறை சொன்னோம்னா நம்மக்கிட்ட தாழ்மை இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களிடத்தில் இரேன். ஆண்டவர் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவாராம், விலகிடுவாராம். ஆண்டவர் வந்து தாழ்மையை தான் விரும்புகிறாரு. நம்ம தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சாரை பார்க்குறோம். அவன் பெரிய ராஜா. அவன் ஒரு நாள் இதெல்லாம் நான் கெட்டின அரண்மனை அல்லவான்னு சொன்னான். அன்னைக்கே அவன் என்ன செஞ்சிட்டான், ஆண்டவர் அவனை தாழ்த்திட்டார். ஒரு சகோதரி ஒரு முறை இப்படி சாட்சி சொன்னாங்க. அவங்க திடீர் நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு செக்கப் பண்ணும்போது அவங்களுக்கு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கேன்சர் 3rd ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அவங்களுக்கு. இது அவங்க சாட்சியாக சொன்னாங்க. அப்போது அவங்களால நம்பவே முடியல. 3rd ஸ்டேஜ் கேன்சர் அப்படின்னா ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, இதுக்கு ஏன்னா ஒருவேளை நீங்கள் கூட இது ஒரு லோக்கல் சேனலில் அவங்க இந்த சாட்சி சொன்னாங்க. நான் தான் அவங்கள இன்டர்வியூ பண்ணினேன். நீங்கள் கூட ஒருவேளை அதை கேட்டிருந்துருக்கலாம். அப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், எதனால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என் மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு. என்னென்னா, நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டோம், நம்ம பிள்ளைங்களெல்லாம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நல்ல செட்டில் ஆகிட்டோம்,
இப்படி ஒரு ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த பெருமையான எண்ணத்துக்கு தான் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி இந்த தண்டனை கொடுத்துருக்காருன்னு என் மனசு எனக்கு குத்துது, எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அதை அவங்க உணர்ந்த பிறகு அவங்க அதை ஏசப்பட்ட சொல்லி ரொம்ப மன்னிப்பு கேட்டு, நான் தெரியாமல் நான் என் உள்ளத்தில் பெருமையான எண்ணம் நான் நினச்சிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆயிட்டு இன்றைக்கி அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி தான் அவங்க சாட்சி சொல்கிறதுக்கே வந்திருந்தாங்க. இந்த தானியேல், இந்த நேபுகாத்நேச்சார் கூட அவன் செஞ்ச பெருமையை உணர்ந்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் மன்னிச்சாரா? மன்னிச்சு மறுபடியும் அவனை பழைய நிலைமைக்கு என்ன செஞ்சார்? உயர்த்திட்டார். ஒருவேளை நம்ம கூட அறியாமல் பெருமை பண்ணி ஒருவேளை நம்ம நிறைய இழந்திருக்கலாம். ஆனால் நம்ம அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறதுக்கு அவர் எப்போவுமே ரெடியாக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே இந்த பெருமையான எண்ணம் மட்டும் எனக்குள்ளே வராதபடி பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நான் அந்த இடத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. பாவம் செய்கிறவங்கெல்லாம் கெட்டவங்க, நம்மலாம் நல்லவங்க கிடையாது. ஏதோ ஆண்டவருடைய கிருபை நம்ம அவங்களுக்காக அன்புள்ளவர்களா அவங்களையும் ஆண்டோடைய மந்தையில் கூட்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்மளை இங்கே வச்சுருக்காரே ஒழிய நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் நினைக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலை, வைக்கவே இல்லை. ஆண்டோடைய பார்வையில் தாழ்மைங்கிறது இதுதான், மற்றவங்களையும் நம்மளை விட உயர்ந்தவங்களாக நினைப்பது தான். ஆவியில் நமக்குள்ள தாழ்மை இருக்கிறது தான் உண்மையான தாழ்மை அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.